ஓம் முருகா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, உன்னிடம் ஓர் உண்மையை சொல்வதற்காக திருச்செந்தூர் முருகன் வந்துள்ளேன். உடனடியாக கேள். ராஜயோக பலன்களை பெறப்போகிறாய். இந்த நாள் உனக்கு இனிய நாளாக விடிந்துள்ளது. இது நான் உனக்கு தரும் சத்திய வாக்கு. முழுவதுமாக கேள். கஷ்டங்கள் அனைத்தும் முடிந்து விட்டன. இனி உன் வீட்டில் நல்லது நடக்கும். நிச்சயமாக இந்த முருகன் இன்று இரவுக்குள் ஏதேனும் ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு ஒரு செய்தியை தருவேன். நல்ல செய்தி அது. நீ சற்றும் எதிர்பாராத நல்ல செய்தியை கொண்டு வருவேன். நீ இரவும் பகலும் நிம்மதியில்லாமல் இருந்தது எனக்கு தெரியும். உன் பிரச்சனைகள், பாடாய்படுத்திய பிரச்சனைகள் அனைத்தும் முடிவுக்கு வரப்போகிறது. இந்த திருச்செந்தூர் முருகன் மீது நம்பிக்கை வைத்திரு தங்கமே. நீ நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த காரியம் நடைபெறாமல் தட்டிக்கொண்டு போனதால் நிறைய பிரச்சனைகளை அனுபவித்து விட்டாய், கஷ்டங்களை அனுபவித்து விட்டாய், தடங்கல்களை சந்திக்க வேண்டி விட்டாய். அதனால்தான் அந்த சூழ்நிலை இருந்தது. உன் முருகன் பார்த்து கொண்டே தான் இருந்தேன். கவலைப்படாதே. அதற்கெல்லாம் மாறாக நல்ல காலம், விடிவு காலம், மகிழ்ச்சி காலம் கனிந்து விட்டது, பிறந்து விட்டது, வந்து விட்டது. உன் ஏக்கமானது இப்போது சந்தோஷமாக மாறப்போகிறது. உன் அழுகையானது இனி மகிழ்ச்சியான சந்தோஷ கண்ணீராக மாறப்போகிறது. மொத்தத்தில் உன் விருப்பம் அனைத்தும் நிறைவேறப் போகிறது. இந்த உண்மையை சொல்லத்தான் என் பிள்ளையிடம் ஓடோடி வந்தேன். என் பிள்ளை என் மேல் பரிபூர்ண பக்தி வைத்துள்ளது. அதை பார்த்து மகிழ்ந்து நெகிழ்ந்து போனேன். உன் விருப்பம் நிறைவேறிவிடும். உன்னை தேடி இன்று வந்துவிடும். அந்த விருப்பம் உன்னையும் மாற்றிவிடும், உன் வாழ்க்கை தரத்தையும் மாற்றிவிடும். இந்த வாய்ப்புக்காகத்தான் நீ காத்து கொண்டிருந்தாய். ஆனால் இந்த வாய்ப்பை மட்டும் நீ நழுவ விடக்கூடாது. நீ எதை எதிர்பார்த்து காத்திருந்தாயோ அது உன்னை தேடி வந்தவுடன் அதை பயன்படுத்திக்கோ. நிச்சயமாக இன்று உன்னை தேடி வரும். அது உன்னை முழுவதுமாக மாற்றிவிடப் போகிறது. இது தெரியாமல் நீ கவலைப்பட்டு கொண்டிருந்தாய். கவலைப்பட்டு கொண்டிருந்த உனக்கு உண்மையை சொல்வதற்காக ஓடோடி வந்தேன் இந்த திருச்செந்தூர் முருகன். இந்த முருகன் இருக்கும்போது, உன் முருகன் இருக்கும்போது எப்போதும் கவலைப்படக்கூடாது, எதற்கும் கவலைப்படக்கூடாது. நம்பிக்கையோடு இருக்கணும். நம்பிக்கை தானே வாழ்க்கை. உன் வாழ்க்கையும் உனக்கு கொடுக்கப்பட்ட நாட்களும் எப்போதும் உனக்கு மட்டும்தான், உனக்காகத்தான். ஆனால் அவற்றை சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ரகசியம் உன்னிடத்தில் உள்ளது. உன்னிடத்தில் மட்டுமே உள்ளது. தயவு செய்து இந்த நேரத்தில் நான் சொல்வதை கேள். நடந்ததை எண்ணி வருத்தப்படாதே. அப்படிப்பட்ட நிகழ்வு நடந்துவிட்டது உனக்கு. யாரை நீ நம்பிக்கொண்டிருந்தாயோ அவர்கள் உன்னை கேளாத கேள்வி கேட்டு விட்டார்கள். மறைமுகமாக பேசி நேர்மறையாக எதிர்த்து உன்னை படுகுழியில் தள்ளி வைத்து விட்டார்கள். ஒரு கூட்டமே கூடிவிட்டது அந்த நிகழ்வை பார்த்து. நீ மனம் கதி கலங்கி விட்டாய். ஆனால் நீ கதி கலங்கக்கூடாது. வேடிக்கை பார்த்தது உன்னை பழி சொன்னவனைத்தான். தகாத வார்த்தை பேசியவனைத்தான் கூட்டம் வேடிக்கை பார்த்தது. ஆனால் அவனை பற்றிய அபிப்பிராயம் அவர்களுக்குள் தெரிந்துவிட்டது. இந்த பூனையும் பால் குடிக்குமா என்று நினைத்தார்கள். ஆனால் இது பூனை அல்ல, புலி.
பதுங்கி பதுங்கி இப்போது வெளியே வந்து அழித்து கொண்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டார்கள். அதனால் அவனுக்கு வந்த நல்ல வாய்ப்பு ஒன்று கூட தட்டிவிட்டது. இது உனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு தெரியும். உன்னை பற்றி மற்றவர்களுக்கு தெரியும், மற்றவர்களுக்கு தெரியும். தவறாக அவன் பேசினால் அது நடந்து விடுமா, செல்லுபடியாகுமா, அல்ல யாரும் தான் நம்பி விடுவார்களா? ஆனாலும் இன்னும் சில நாளில் மன்னிப்பு கேட்க வருவான். அப்போது கூட மயங்கி விடாதே. மன்னிப்பு கேட்க வருவது காரியமாகுவதற்கு. அந்த காரியத்தால் உன்னால் ஒன்றிரண்டு சாதிக்கப் போகிறான். ஆனால் சாதிக்க முடியாது. நீயும் தட்டிக்கொண்டே செல்வாய். சென்றும் செல்லாதது போல் தட்டிக்கொண்டே செல்வாய். ஆனால் அவனிடத்தில் இப்போது வேண்டுமானால் நம்பிக்கை இருக்கும். ஆனால் ஒரு நாள் அவன் படுகுழியில் விழுவான். இப்போது நன்றாகத்தான் இருக்கும். ஏன்னா வைத்திருப்பது அவனுடையது அல்ல, உன்னுடையது, பொதுவானது. அதை வைத்து ஆடிக்கொண்டிருக்கிறான். எவ்வளவு நாள் ஆட முடியும்? தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறான். தடம் புரண்டு விழுவான். உன் நல்ல மனதிற்கு நல்லது நடக்கும். பொறுமையாக இரு, பொறுமையாக இரு. இன்னும் அவன் மனதிலும் அவன் குடும்பத்தின் மனதிலும் வஞ்சகம் தலைவிரித்து கொண்டு அடிக்கிறது. இதில் உன்னோடு இன்னொரு உறவு பேசிக்கொண்டிருக்கும் போதே அவனை பற்றி பேசிவிட்டு அவனிடமே வைத்து கொண்டான் உறவை. அந்த உறவு தடைபடப் போகிறது. நீ கேட்டாய் ஒரு கேள்வி. அந்த கேள்வியால் அவன் மனம் சிதைந்து உடைந்து போனான். படித்தவன் தப்பு பண்ணிவிட்டான். பண்ணிவிட்டு போகட்டும், நீ கவலைப்படாது. உனக்கானது உன்னிடத்தில் கிடைக்கும். நிச்சயமாக உனக்கானது உன்னிடத்தில் கிடைக்கும். அதற்கு நான் பொறுப்பு. கவலையே படாது. இந்த உண்மையை சொல்வதற்குத்தான் உன்னிடத்தில் ஓடோடி வந்தேன். நிச்சயமாக என் பிள்ளைக்கானது கண்டிப்பாக உன் கையில் கிடைக்கும். யாரும் தட்டிச் செல்ல முடியாது. ₹500 ஆசைப்பட்டால் 50,000 அவர்கள் செலவழிக்க நேரிடும். பணம் பெரிது என்று நினைத்து ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். பணம் பெரிதல்ல, குணம்தான் பெரிது. இழந்து விட்டோமே உறவை என்று அழுவார்கள், அழுவார்கள், கதறுவார்கள். கவலைப்படாது, நான் இருக்கிறேன். உன் முருகன் இருக்கும்போது உனக்கு என்ன பயம்? ஓம் முருகா போற்றி போற்றி.